நாள்ல மார்க்கெட் ஃபுல்லாவே வந்து டவுன்ல தான் வந்து இருந்துச்சு. மெயினா ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே வந்து டவுன்ல வந்து இருந்துச்சு. சோ இப்போ இந்த ஐடி ஸ்டாக்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஃபுல்லாவே இந்த ஐடி ஸ்டாக்ஸ் பத்தி மட்டும் தான் இருக்க போகுது. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டாக்ஸ் வந்து வச்சிருக்கோம். சோ இது எல்லாமே இப்போ வந்து என்ன பண்ணலாம், அப்புறம் எங்க ஐடி கம்பெனிஸை பொறுத்தல இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது, அண்ட் தென் இப்ப இருக்க ஃபியர் வந்து உண்மையாவே இந்த கம்பெனிஸ் எல்லாமே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீடைலா வந்து பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கான நாள்ல இன்னொரு செகண்ட் வீடியோ வந்து வரும். சோ அதுல வந்து இன்னைக்கான மார்க்கெட் நியூஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்ம டிஸ்கஸ் வந்து பண்ணிருப்போம். சரி ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இங்க ஐடி ஸ்டாக்ஸ் ஏன் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போவோம். நேத்துக்கான நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வருஷம் மட்டுமே நிஃப்டி ஐடி இண்டெக்ஸை பொறுத்தளவுல நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து 10ல இருந்து 12% வரைக்கும் இறங்கி இருக்கு. அண்ட் தென் நேத்துக்கான ஒரே நாள்ல மட்டும் நிஃப்டி ஐடி வந்து 5ல இருந்து 6% வரைக்கும் இறங்கி இருக்கு. நீங்க மேஜர் பிளேயர்ஸ் ஆனா இங்க டிசிஎஸ், விப்ரோ, எச்எல் டெக், அப்புறம் வந்து இன்ஃபோசிஸ், இந்த ஒரு கம்பெனிஸ் எல்லாமே 5ல இருந்து 6% வரைக்கும் இறங்கி இருக்கு. அதுக்கு அடுத்ததா இருக்க எல்டிஐ, மைண்ட்ரி அந்த நிறைய கம்பெனிஸ் எல்லாமே ஒரு 6ல இருந்து 7% வரைக்குமே இறங்கி இருக்கு. சோ ஓவராலா எல்லா ஸ்டாக்ஸுமே 4% மேல வந்து கிராஷ் ஆயிருக்கு. டாப் 15 ஸ்டாக்ஸ் எல்லாமே 4% மேல வந்து கிராஷ் ஆயிருக்கு. சோ இதுக்கு பின்னாடி இருக்க ஒரே ரீசன் வந்து இங்க ஆந்த்ரபிக்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து இருக்கு. இந்த ஒரு ஆந்த்ரபிக் கம்பெனி கிரியேட் பண்ண ஒரு ஃபியர் தான் ஃபர்ஸ்ட் ரீசனா வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ஆந்த்ரபிக் கம்பெனி வந்து யூஎஸ் பேஸ்ட் ஒரு கம்பெனியா இருக்காங்க. சோ இவங்க வந்து என்ன லான்ச் பண்றாங்க அப்படின்னா, இவங்க ஒரு ஏஐ கம்பெனி. சோ இவங்க என்ன லான்ச் பண்றாங்க அப்படின்னா, கிளாட் கோவர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் வந்து லான்ச் பண்றாங்க. இது ஒரு பிளகின் இல்ல அப்படின்னா டூல் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, கம்பெனியோட ஏற்கனவே இருக்கிற அந்த ஒரு ஐடி சிஸ்டம் வந்து இருக்கு. சோ அதுல இந்த டூல்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, காம்ப்ளெக்ஸான அந்த டேட்டாஸ் இருக்குன்னும் போது அது வந்து ஈஸியா அனலைசிஸ் வந்து பண்ணிடும். இது வந்து ஒரு 8 சர்வீசஸ் வந்து இது வந்து கேட்ச் அப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க லீகல் டீம் இருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த கம்பெனிஸ் எல்லாமே இங்க லீகல் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே இங்க அனலைஸ் பண்றதுக்கு ஒரு டீம் வந்து இருப்பாங்க. சோ அவங்களோட வேலை எல்லாமே இது வந்து ஆட்டோமேட் வந்து பண்ணிடும்னு சொல்றாங்க. அடுத்ததா ஃபினான்ஸ் டீம் வந்து இருப்பாங்க. அவங்களோட வேலையுமே இது வந்து ஆட்டோமேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து சேல்ஸ் டீம் வந்து இருப்பாங்க. அப்புறம் கஸ்டமர் சப்போர்ட் டீம் வந்து இருப்பாங்க. சோ இந்த மாதிரி இங்க கம்பெனில பொறுத்தவரை ஒரு 8 ஒரு மேஜரான ஜாப்ஸ் வந்து இருக்கு. சோ அந்த ஒரு 8 மேஜரான ஜாப்ஸ் இந்த ஒரு டூல்ஸ் மூலமா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஈஸியா ஆட்டோமேட் வந்து பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. சோ இங்க நம்ம ஊரோட ஐடி கம்பெனிஸ் எல்லாமே அதிகமான ரெவன்யூ மேக் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணி தான் அதிகமான ரெவன்யூ வந்து மேக் பண்றாங்க. அதாவது பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்காங்க அப்படின்னா குளோபல் லெவல்ல இருக்கிற அந்த ஒரு 500 கம்பெனிஸ் இருக்காங்கல்ல. சோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா ஐடி சப்போர்ட் வந்து தேவைப்படும். அந்த ஒரு ஐடி சப்போர்ட் தான் நம்ம ஊர் கம்பெனிஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு அதுல இருந்து ரெவன்யூ வந்து மேக் பண்ணிக்கிறாங்க. சோ இப்போ இதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இது எல்லாமே இந்த பிளகின் மூலமா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும் போது இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து டிமாண்ட் வந்து வைப்பாங்க. நாங்க இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணிட்டு நாங்களே இந்த ஒர்க்கை பாத்துருவோமே, சோ உங்களோட ஜாப் வந்து எங்களுக்கு எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இல்ல அப்படின்னா இதான் இந்த பிளகின் வந்து வந்துருச்சுல, சோ அதை வந்து யூஸ் பண்ணிட்டு எங்களுக்கு சிம்பிளிஃபையா வந்து பண்ணி கொடுங்க, இன்னும் ஃபாஸ்டா வந்து பண்ணி கொடுங்க, காஸ்ட் கம்மியா பண்ணி கொடுங்கன்னு சொல்றதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு. சோ இப்போ நம்ம ஐடி கம்பெனிஸோட அந்த பில்லிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்க ஒரு எம்ப்ளாயிஸ் அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல எவ்வளவு பேர் இன்வால்வ்மெண்ட் ஆகுறாங்களோ அதை பொறுத்து தான் பில்லிங் வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் ஆனா இங்க எம்ப்ளாயிஸோட கவுண்டே இந்த ஒரு பிளகின்ஸ் யூஸ் பண்றதுனால கம்மியாக ஆரம்பிக்கும். சோ அதனால இந்த ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸோட அந்த ஒரு ரெவன்யூ மாடலே வந்து இங்க கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஜெஃப்ரீஸ் நிறுவனம் இந்த ஒரு சிச்சுவேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாஸ் அப்போகலிப்ஸ் அப்படின்றத வந்து சொல்றாங்க. அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்போகலிப்ஸ் அப்படின்றது அதுக்கான அர்த்தமா வந்து இருக்கு. சோ இங்க சாஃப்ட்வேர் மாடல்ஸே வந்து இங்க வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதா வந்து சொல்றாங்க. சோ இந்த ஜெஃப்ரீஸ் நிறுவனம் மாதிரி நிறைய நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஐடி கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் இது வந்து பிரஷரா தான் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஆனா இதை தாண்டி நிறைய வந்து புரோக்கரேஜஸ் அந்த அனலிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸ் எல்லாமே இங்க வந்து ரேப் அப் வந்து பண்ணிடாது. அதாவது வந்து ஃபுல்லா வந்து வெளியே ஏத்திராது. சோ இது நம்மளோட ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸ் எல்லாமே இங்க வந்து அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போகும். அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, இப்போ கிளாட் கோவர்க்கே வந்து வந்துருச்சு. சோ அந்த கிளாட் கோவர்க்கே இவங்க வந்து இன்புட் வந்து பண்ணிட்டாங்க, பிளகின் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க, அப்புறம் ஒர்க்கும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இங்க காம்ப்ளெக்ஸான அந்த ஒரு டேட்டாஸ் வந்து இங்க அனலைஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். சோ அது வந்து இங்க பண்றது கஷ்டம். சோ அதுக்காக வந்து ஒரு 2-3 ஆட்களாச்சும் அட்லீஸ்ட் வந்து தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 2-3 பேர் வந்து தேவைப்படும். அடுத்ததா லீகல் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே இந்த ஏஐ பிளகின் வந்து செக் பண்ணுது அப்படின்னா அது கரெக்டா செக் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அண்ட் நீங்க ஒரு கண்ட்ரீஸை பொறுத்துமே இங்க கம்ப்ளைன்சஸ் வந்து மாறிக்கிட்டே வந்து இருக்கும். சோ அதுக்கேற்ற மாதிரியான அந்த ரூல்ஸ், அதுக்கேற்ற மாதிரியான அந்த கம்ப்ளைன்சஸ் எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஏஐ டூல செக் பண்ணி ஆகணும். அடுத்ததா செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் காம்ப்ளெக்ஸான டேட்டாஸ் எல்லாமே வந்து இருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த தனியா இந்த ஒரு ஏஐ டூலால மட்டுமே இன்டகிரேட் வந்து பண்ண முடியாது. சோ அதுக்கு வந்து இங்க கண்டிப்பா ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸ் ஆன நம்மளோட அந்த ஐடி சர்வீசஸ் ஹெல்ப் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்ததா செகண்ட் ரீசன் வந்து இருக்குது யூஎஸ் எக்கனாமி அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து கனெக்டட்ல வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க. யூஎஸ் எக்கனாமி இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி கனெக்ட்ல இருக்கு அப்படின்னா, யூஎஸ் எக்கனாமி வந்து இங்க ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இங்க கட் பண்ண மாட்டாங்க. இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியா தான் வந்து இருக்கும். சோ அந்த ஒரு ரீசனால இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ண மாட்டாங்க. டெக் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருந்தா தான் டெக் ஸ்டாக்ஸ்க்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்கும். என்ன ரீசனால அப்படின்னா, இப்போ யூஎஸ் எக்கனாமி வந்து இங்க ஸ்லோ டவுன்ல இருக்கு அப்படின்னும் போது இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா இங்க குளோபல் லெவல்ல இருக்க அந்த ஒரு டெக் ஜெயின்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட ஐடி ஸ்பெண்டிங்காக அதிகமா காசு எடுத்து ஒதுக்கி வைப்பாங்க. சோ ஐடி ஸ்பெண்டிங் பண்றதுக்கு ரெடியா வந்து இருப்பாங்க. ஏன் அப்படின்னா கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து கடன் வாங்கிட்டு ஐடி ஸ்பெண்டிங் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுவே அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு அப்படின்னா இங்க ஐடி ஸ்பெண்டிங் வந்து பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வச்சுட்டே போவாங்க. இப்ப இருக்க டேட்டா படி யூஎஸ் எக்கனாமி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இது வந்து அடுத்த ஒரு ஃபியர் வந்து கிரியேட் பண்ணுது. மூணாவதா நம்ம ஊரோட ஐடி ஸ்டாக்ஸ் மட்டும் தான் விழுதான்னு கேட்டீங்க அப்படின்னா இல்ல, குளோபல் லெவல்ல இருக்க டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து விழுது. எஸ்பெஷலி
ஸ்பெஷலா இந்த யூஎஸ் டெக் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு 4%, சர்வீஸ் நோ வந்து ஒரு 5%, சிஸ்கோ வந்து ஒரு 7%, அண்ட் தென் டெக் ETF எல்லாமே வந்து விழுந்துட்டு தான் வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே குறிப்பிட்ட ஒரு ஒர்க் மட்டுமே இங்க ஃபோக்கஸ் பண்ணி போற ஒரு ஸ்டாக்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த ஒரு பிளகினே பண்ணிடும் அப்படின்ற ஒரு ரீசனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இறக்கிட்டு வராங்க. ஸோ ஓவரால் இந்த ஏஐ ஆந்த்ரோபிக்ன்ற கம்பெனி வந்து அந்த கிளாட்கோவுக்கு லான்ச் பண்ண ரீசனால யூஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து விழுது, இந்தியன் ஸ்டாக்ஸ் வந்து விழுது. அந்த நீங்க ஜெஃப்ரீஸ் நிறுவனம் என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம், அந்த நீங்க நிறைய அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ நம்மளோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இங்க கம்பெனிஸ் எல்லாமே இங்க டெப் ஃப்ரீ கம்பெனியா இருக்காங்களா, அதாவது நம்ம ஊரோட ஐடி கம்பெனிஸ் டெப் ஃப்ரீ கம்பெனியா வந்து இருக்காங்களா, அப்புறம் இங்க ஏஐல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்களா, இப்போ இந்த மாதிரியான ஏஐ பிளகின் வந்து வருது அப்படின்னா கூட அதை அடாப்ட் பண்ணிக்க முடியற அளவுக்கான இவங்க கிட்ட கேப்பபிலிட்டி வந்து இருக்கா, அதுக்கான அந்த ஒர்க் ஃபோர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்து வச்சிருக்காங்களா, இவங்க கிட்ட ஏஐ ப்ராடக்ட் வந்து இருக்கா, growth ஸ்லோடவுன் ஆனாலுமே இந்த கம்பெனிஸ் கிட்ட அந்த ஒரு ப்ராஜெக்ட் எல்லாமே இங்க பைப்லைன்ல வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டு இந்த மாதிரியான அந்த ஒரு மெட்ரிக்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்க கம்பெனிஸா பார்த்து கன்சிடர் பண்றது இப்போ இருக்க டைம்ல பெட்டரான ஒரு வேல்யூஷனா வந்து இருக்கு. ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது இங்க டாப் 4 பிளேஸ் கரெக்டா தான் வந்து இருக்காங்க. அவங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் ஏஐல வந்து பண்ணிட்டு இருக்காங்க, கேஷ் ரிச்சான ஒரு கம்பெனிஸாவும் வந்து இருக்காங்க. அண்ட் இவங்க கிட்ட ஆர்டர் புக்கும் வந்து சூப்பரா தான் வந்து இருக்கு. அண்ட் இவங்க குளோபல் கிளைண்ட்ஸ்க்கு வந்து சப்ளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏஐலயும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் ப்ராடக்ட்ஸ்க்கும் சரி அண்ட் தென் எம்ப்ளாயிஸ்க்கும் சரி ரெண்டு பேர் மேலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மெட்ரிக்ஸ் எல்லாமே நம்பர் கம்பெனிஸ் கரெக்டா ஃபாலோ பண்ற ரீசனால அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கு. சரி ஓகே, இப்போ நேற்றுக்கான நாள் என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் வந்து விழுந்துச்சு அதை கன்சிடர் பண்ணாம வேணாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிசிஎஸ் கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா 5.7% வரைக்கும் இறங்கி இருக்கு. 2700 ரூபாய்க்கு கீழே வந்து டச் ஆயிருக்கு. ஸ்டாக் பி வந்து 19 வந்து இருக்கு. ஸோ இது வந்து கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. 1-2 மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிட்டே போவோம். அடுத்ததா விப்ரோ கம்பெனி வந்து 4.6% வரைக்கும் விழுந்திருக்கு. ஸ்டாக் பி வந்து 17 வந்து இருக்கு. ஸோ இதையுமே 1-2 மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். அடுத்ததா HCL டெக் கம்பெனி வந்து 4.8% வந்து விழுந்திருக்கு. ஸ்டாக் பி வந்து 23 வந்து இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். அடுத்ததா இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து இருக்கு 5.8% வந்து விழுந்திருக்கு. ஸ்டாக் பி வந்து 19 வந்து இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம 1-2 மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். அடுத்ததா இன்டெலெக்ட் டிசைன் அரேனா லிமிடெட் கம்பெனி வந்து இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 711 ரூபாய். ஸ்டாக் வந்து இங்க 4% வந்து விழுந்திருக்கு. ஸோ இங்க ஸ்டாக் பி வந்து 26 வந்து இருக்கு. ஸோ இதோட மார்க்கெட் கேப்பே 10,000 கோடி ரூபாய் தான். ஸோ இது வந்து ஒரு மிட் கேப் கம்பெனியா தான் வந்து இருக்கு. ஸோ அதனால இதை நம்ம வெயிட் பண்ணியா பார்ப்போம். பிர்லா சாஃப்ட் கம்பெனி வந்து 6.7% வரைக்கும் விழுந்திருக்கு. ஸ்டாக் பி வந்து 24 வந்து இருக்கு. ஸோ இதையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததா LTM மைண்ட்ரி லிமிடெட் வந்து இருக்கு. இது வந்து 5% வந்து இறங்கி இருக்கு. ஸ்டாக் பி வந்து 29 இருக்கு. இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததா டெக் மஹிந்திரா கம்பெனி வந்து இருக்கு 5.9% வரைக்கும் விழுந்திருக்கு. ஸ்டாக் பி வந்து 31 இருந்து இருக்கு. ஸோ இதையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கொஞ்சம் காஸ்ட்லியரா தான் வந்து இருக்கு. அடுத்ததா பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் லிமிடெட் வந்து இருக்கு. இதோட ஸ்டாக் பி வந்து 47 வந்து இருக்கு. என்னதான் 4% இறங்கினாலுமே இது வந்து கன்சிடர் பண்ண முடியாது, கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. அடுத்ததா கோஃபாஜ் லிமிடெட் வந்து இருக்கு 6.5% வந்து விழுந்தாலுமே ஸ்டாக் பி வந்து 38 வந்து இருக்கு. கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்ததா எம்ஃபாசிஸ் கம்பெனி வந்து இருக்கு. இதோட ஸ்டாக் பி 25 வந்து இருக்கு. ஸோ இதையுமே கன்சிடர் பண்ண முடியாது 4% விழுந்தாலுமே. அடுத்ததா எக்ஸாவே டெக்னாலஜிஸ் வந்து இருக்கு 5% வந்து ஸ்டாக் விழுந்திருக்கு. ஸ்டாக் பி வந்து 22 வந்து இருக்கு. ஸோ இது கொஞ்சம் இறங்கிச்சு நம்ம பார்ப்போம். அடுத்த டாடா எலக்ஸி கம்பெனி வந்து இருக்கு. ஸ்டாக் வந்து இங்க 5% வரைக்கும் இறங்கி இருக்கு. ஸ்டாக் பி வந்து 49 வந்து இருக்கு. சோ இது வந்து இப்ப கன்சிடர் பண்ண தேவையில்ல. அடுத்ததா கேபி டெக்னாலஜிஸ் லிமிடெட் வந்து இருக்கு. ஸ்டாக் வந்து 7% வரைக்கும் இறங்கி இருக்கு. பட் ஆனாலுமே ஸ்டாக் பி 32 வந்து இருக்கு. கன்சிடர் பண்ண வேணாம். அடுத்ததா சென்சார் டெக்னாலஜிஸ் லிமிடெட் வந்து இருக்கு. ஸ்டாக் பி வந்து 17 வந்து இருக்கு. சோ இது வந்து 6% வரைக்கும் இறங்கி இருக்கு. இங்க வேல்யூஷன்ஸ் வந்து நல்லா இருந்தாலுமே இதுவுமே ஒரு மிட் கேப் கம்பெனி தான். 13,000 கோடி ரூபாய் தான் மார்க்கெட் கேப். சோ இதுக்கு நம்ம பெட்டர் விப்ரோ கம்பெனியை கன்சிடர் பண்ணிப்போம். சோ ஓவராலா நம்ம வந்து ஒரு 15 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திருப்போம். இல்ல எது கன்சிடர் பண்ணலாம், எது கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீடைலா வந்து பார்த்திருப்போம். சோ இந்த ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம 1-2 மாதிரியே கன்சிடர் பண்ணிப்போம். என்ன ரீசன் அப்படின்னா இன்னும் ஏஐல என்னெல்லாம் வந்து நடக்க போகுது அப்படின்றது யாருக்குமே அந்த கிளாரிட்டி வந்து கிடையாது. சோ அதனால இங்க பெட்டரான கம்பெனிஸ், பெட்டரான வேல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும் போது நம்ம அந்த மெட்ரிக்ஸ் எல்லாமே கரெக்டா அங்க ஃபாலோ பண்ற கம்பெனிஸா பார்த்து 1-2 கன்சிடர் பண்ணிட்டு போறது நமக்கு இங்க லாங் டர்முக்கு வந்து பார்க்கும்போது பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்கும். சோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அண்ட் தென் செகண்ட் வீடியோ இன்னைக்கான நாள்ல வந்தா வரும். சோ அதையும் வந்து பாருங்க. சோ அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.